ஹே கைஸ், ஜாவா இன்டர்வியூ ப்ரோக்ராம்க்கான சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ரிமூவ் டூப்ளிகேட் ஃப்ரம் கிவன் அரே. ஸோ நம்ம வந்து ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு அரேல எனக்கு 10 அப்படின்ற வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, விச் இஸ் 10 இஸ் த டூப்ளிகேட். ஸோ இந்த டூப்ளிகேட் இல்லாமல் என்னோடய அவுட்புட் எப்படி வந்து நான் பிரிண்ட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய அவுட்புட் வந்து எனக்கு இப்படி தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ 10, 20, 30, 40 and 50. ஸோ இந்த மாதிரி எப்படி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரேயில் 10, ஸோ 10 திரும்ப டூப்ளிகேட் வேல்யூ 20, 30, 40 அண்ட் 50. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்ம செட்டை யூஸ் பண்ணி அரேயில் இருக்கிற டூப்ளிகேட்ஸை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது கீழே நான் வந்து ஒரு ஃபார் லூப் கொடுத்து என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் இந்த ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸை கேரி பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனில் வர அந்த வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செட்டோட இந்த எஸ்ன்ற வேரியபிளை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எனக்கு ஐயோட வேல்யூ வந்து 0. ஐயோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ டாட் லென்த்ன்றது இந்த அரேவோட லென்த்தை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷனில் பாருங்கள், ஐ இஸ் லெஸ்ஸர் தென் ஏ டாட் லென்த். ஸோ கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும், ஒன்ஸ் இது ட்ரூ கண்டிஷனை மெட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் வந்து இந்த லூப்புக்குள்ளே வரும். ஸோ இந்த லூப்புக்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எஸ் டாட் ஆட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு செட்டில் வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆடுன்ற மெத்தடுக்குள்ளே நான் ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போது ஏ ஆஃப் ஐ அப்படின்னா ஐயோட வேல்யூ பார்த்துக்கோங்க 0. ஸோ அப்போ ஏ ஆஃப் 0 விச் மீன்ஸ் நம்மளுக்கு 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து இப்போ இந்த எஸ்ன்ற வேரியபிளில் ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரிமெண்ட் நடக்கும். ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் விச் மீன்ஸ் ஐயோட வேல்யூ 0 ப்ளஸ் 1. ஸோ ஐ வேல்யூ பிகம்ஸ் 1. ஸோ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். அடுத்தது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க இந்த 10 எனக்கு ஆட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் லூப்லேருந்து வெளியே வந்து என்னோடய செட்டோட வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் என்ன வருது அப்படின்றத செக் பண்ணுங்கள். சி நம்மளுக்கு 10, 20, 30, 40, 50 தான் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூ நம்மளுக்கு ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ செட்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா, செட் அப்படின்றது வந்து இட் இஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ செட்டோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு டூப்ளிகேட் வேல்யூமும் செட்டு வந்து அலோவ் பண்ணாது. ஸோ அப்போ நம்ம செட்டில் வேல்யூஸை ஆட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இதை அலோவ் பண்ணாததுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த 10ன்ற டூப்ளிகேட் வேல்யூ வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு மற்ற இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டில் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ புரியல இல்லைனா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.